வணக்கம். சில்வர் சாட் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். மொழிப்போர் தியாகிகள் தினத்தை முட்டி லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் மாபெரும் அமைதி பேரணி நடைபெற்றது. பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தின் 5வது நாளாக இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றும் நடைபெற்றது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையினரின் பல லட்சம் வாக்குகள் யாருக்கு? தியாகிகள் தினத்தை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்ற மாபெரும் அமைதி பேரணியில் 3000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்றனர். மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் என்று அனுசரிக்கப்படும் நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் மாபெரும் அமைதி பேரணி நடைபெற்றது. காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் பூங்காவிலிருந்து தொடங்கிய பேரணி அண்ணா சாலை, மகாத்மா காந்தி சாலை வழியாக 3 கிலோமீட்டர் தூரம் பயணித்து காமராஜர் மணிமண்டபத்தில் நிறைவு பெற்றது. தொடர்ந்து அங்கு மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவப் படத்திற்கு மலர்கள் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. 1965 மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்ட இந்தி திணிப்பு நடவடிக்கையை எதிர்த்து தமிழ் மொழியை காக்க உயிர்நீத்த தியாகிகளின் நினைவாக அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த பேரணியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் லங்காலன், சிவசங்கர், JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, பூக்கடை ரமேஷ், பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர்கள் முனைவர் கண்ணபிரான், சுரேஷ், அப்துல் பாஷித், ராபர்ட், ஜேசுதாஸ், விஜயராஜ், மாநில செயலாளர்கள் முருகானந்தம், ரவி என்கிற ராஜாராம், அனிதா, JCM மக்கள் மன்ற பொருளாளர் அய்யூப் கான், மகளிரணி தலைவி பிரபாதேவி, மாநில செய்தி தொடர்பாளர் முகமது ஷஜிதா உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் 3000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கைகளில் பதாகைகளை ஏந்தி பங்கேற்றுள்ளனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மொழிப்போர் தியாகிகளை நினைவு கூறும் வகையில் இந்த அமைதி பேரணி நடைபெற்றதாகவும், அன்று புதுச்சேரியிலும் தமிழ்நாட்டிலும் ஆளுங்கட்சியாக இருந்தது காங்கிரஸ், மத்தியில் இந்தி திணிப்பை கொண்டு வந்ததும் காங்கிரஸ் தான், அன்று ராணுவத்தை வைத்து 400க்கும் மேற்பட்ட மொழி போராளிகளை கொன்று குவித்துள்ளனர். இதற்கு காரணமான காங்கிரஸை வன்மையாக கண்டிக்கிறோம். இன்று அந்த மொழி போராட்டம் மறைக்கப்பட்டுள்ளது. அதனை வெளிக்கொண்டு வரும் வகையிலும் மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் இந்த அமைதி பேரணி நடைபெற்றுள்ளதாக கூறினார். இன்றைக்கி ஜனவரி 25ஆம் தேதி நம்ம தாய்மொழிக்காக தியாகம் செய்த வீரர்களை நினைவு கூறும் நாளாக இன்று அமைதி பேரணி நடத்தி இன்றைக்கி மக்களோட எங்களோட அஞ்சலியை செலுத்தியிருக்கோம். இதை மெயினாக கண்டிக்கணும்னு பார்த்தோம்னா, அன்றைக்கி புதுச்சேரியில் இருந்த ரூலிங் பார்ட்டியும் காங்கிரஸ் தான், தமிழ்நாட்டில் இருந்த ரூலிங் பார்ட்டியும் காங்கிரஸ் தான், சென்ட்ரல்லையும் காங்கிரஸ் தான் இந்த இந்தி திணிப்புங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை ஃபஸ்ட்டு வெளியே கொண்டு வந்தாங்க. அதில் இவ்வளோ மக்கள் ஒரு இந்திய இராணுவத்தை வச்சு ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு தேச துரோகத்துக்கான ஒரு விஷயத்தை நம்மளோட இந்திய இராணுவத்தை வச்சே 400க்கும் மேற்பட்ட போராளிகளை கொண்டு குவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மறைக்கப்பட்டனால இன்றைக்கி இதை வெளில எடுத்து சொல்லும் விதமாகவும் இதை மக்களுக்கு இந்த அவேர்னஸ், ஏன்னா நான் 88 தான் பிறந்தேன். இந்த மொழி போராட்டம்லாம் பார்த்தா 1937 ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தீவிரமானது 1965 ரொம்ப தீவிரமாயிருக்கு. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு உண்மையாகவே அந்த டைம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாத ஒரு ஹிஸ்ட்ரி. இப்போ இதெல்லாம் நம்ம வெளில படித்து பார்க்கும்போது தான் இதோட டெப்த்தோ இதோட ஆழம் எவ்வளோன்னு தெரியுது. ஸோ அதுக்காக அவங்களுக்காக அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்றைக்கி நாங்கள் இங்கே செஞ்சுருக்கோம். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: புதுச்சேரி அரசு நிர்வாகத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள், உதவியாளர்கள், பால சேவிகாக்கள், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள், பகுதி நேர விரிவுரையாளர்கள், தினக்கூலி ஊழியர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு துரோகத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் அரசால் அறிவிப்பு செய்யப்பட்டு பணிக்கு அமர்த்தப்படுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யாமல் வேறு சில ஆட்களை பணிக்கு அமர்த்துவது என்பது சட்டவிரோதமாகும். அரசு துறைகளில் 3 ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் அரசு துறை உயர் அதிகாரிகளும் மாண்புமிகு முதலமைச்சரும் அதனை கண்டு கொள்ளாமல் இருப்பதால் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
கடந்த கால ஆட்சியாளர்கள் அறிவிப்பை நம்பி கல்வி தொகுதியை விட்டுவிட்டு பணிபுரியும் அவர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் அவர்களை சட்டத்திற்கு விரோதமாக கொல்லைப்புறமாக பணிக்கு வந்தவர்கள் என்றும் அதனால் பணி நிரந்தரம் செய்ய முடியாது என்றும் அதிகாரிகள் கூறுவது ஏற்க முடியாது. தலைமை செயலர் உத்தரவின் பேரில்தான் அறிவிப்பு வெளியிடப்பட்டு ஆட்கள் பணிக்கு அமர்த்தப்படுகிறார்கள். ஆனால் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய முடியாது என்று கூறுவதில் நியாயமில்லை. அதிகாரத்தில் இருக்கும் அதிகாரிகள் தவறான வழிகாட்டுதலின் பேரில் இளைஞர்களை அலைக்கழிக்கிறார்கள். நீதிமன்றமும் மாண்புமிகு முதல்வரும் இதற்கான உத்தரவளித்து அந்த உத்தரவை அதிகாரிகள் செயல்படுத்துவதில்லை. கடந்த ஆட்சியில் பணிக்கு அமர்த்தப்பட்ட ஆயிரக்கணக்கான ஊழியர்களை ஒட்டுமொத்தமாக பணி நிரந்தரம் செய்ய உடனடியாக அமைச்சரவை கூட்டி கொள்கை முடிவு எடுக்க வேண்டும். அரசாங்கம் அரசாணை வெளியிட்டு ஆட்களை எடுத்த பிறகு அவர்கள் குறுக்கு வழியில்தான் பணிக்கு வந்தார்கள் என்று கூறும் அதிகாரிகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அரசு நிர்வாகத்தை கார்ப்பரேட் கம்பெனி போன்று நடத்தும் அதிகாரிகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு துறைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் தங்கள் உரிமைகளை கேட்டு தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வருவதால் புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதும் போராட்ட களமாக மாறியுள்ளது. இதில் அரசு பாராமுகமாக இருக்கக்கூடாது. உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரவையை கூட்டி இறுதி கொள்கை முடிவு எடுத்து அனைத்து ஒப்பந்த ஊழியர்களிலும் பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டமன்றத்தில் எடுக்கப்படும் முடிவுகளை அரசு அதிகாரிகள் கேட்கவில்லை என்றால் சட்டமன்ற உறுப்பினருக்கு பதிலாக அதிகாரிகளை சட்டசபையில் அமர வைத்து சட்டமன்றத்தை நடத்திவிடலாம். இந்த மாநிலத்தின் தலைமை செயலாளரை சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்து இருக்கின்ற IAS அதிகாரிகளை சட்டமன்ற உறுப்பினர்களின் இருக்கையில் அமர வைத்து சபையை நடத்தலாம். சட்டமன்றத்தில் அறிவிக்கப்படும் எந்த அறிவிப்பையும் அதிகாரிகள் செயல்படுத்த முன்வராத போது அரசு ஊழியர்களுக்கான ஊதியமும் நிதி ஒதுக்கீடுக்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் தூக்கி ஆதரவு தெரிவிப்பதற்காக ஒரு சட்டமன்றம் தேவையா? வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாராயணசாமி போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அவர் போட்டியிடுவதை வரவேற்கிறோம். இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாராயணசாமியை வெகுஜன விரோதியாகத்தான் மக்கள் பார்க்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய கூட்டணி என்று கூறினார். ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர்களை பணிநிரந்தரம் செய்யாமல் அவர்களை தொடர்ந்து புறக்கணிக்கும் போக்கு நீடித்தால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தார். திமுக கூட்டணியை நம்பி வாக்களித்த சிறுபான்மை மற்றும் இஸ்லாமிய மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்துள்ளது. இதுவரை வக்பு வாரியத்திற்கு தலைவர் நியமிக்கப்படவில்லை. உடனடியாக இருக்கின்ற கொஞ்ச காலத்திலாவது வகுப்பு வாரியத்திற்கு தலைவரை நியமிக்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். பேட்டியின் பொழுது மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில கழக துறை செயலாளர் நாகமணி, புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, மாநில சிறுபான்மை பிரிவு இணை செயலாளர் சையது அகமது மொய்தீன் ஆகியோர் உணர்ந்தனர். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையினரின் பல லட்சம் வாக்குகள் யாருக்கு? இந்திய அளவில் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறைக்கு முறையான சட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் இத்துறையினரின் நலனை பாதுகாக்கும் கட்சிக்கு மட்டுமே வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு அளிக்கப்படும் என்றும் ஆல் இந்தியா நெட்வொர்க் அசோசியேஷன் அதிரடியாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பின் நிறுவன தலைவர் மனோகரன் அவர்கள் கூறுகையில், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்பது 100% வெளிப்படையான வெள்ளை நிற வணிகமாகும். இதில் எவ்வித கருப்பு பணத்திற்கும் இடமில்லை. இந்தியாவில் நேரடி விற்பனை தொழிலில் சுமார் 17 கோடி பேர் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் 5 கோடி பேர் முழு நேரமாகவும் 12 கோடி பேர் பகுதி நேரமாகவும் பணியாற்றி வாழ்வாதாரத்தை உயர்த்தி வருகின்றனர். கேரள அரசு MLM தொழிலுக்காக கொண்டு வந்த சிறப்பு சட்ட திட்டங்கள் மற்றும் கண்காணிப்பு ஆணையம் போன்ற நடைமுறைகளை தமிழகத்திலும் அமல்படுத்த வேண்டும். இதற்காக நமது அமைப்பு திருச்சூரில் உண்ணாவிரதம் இருந்தும் பல இடங்களில் கூட்டங்கள் நடத்தியும் தீவிரமாக போராடியுள்ளது. அதன் விளைவாகவே இன்று பல அரசியல் கட்சிகள் இந்த துறையை ஆதரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. சுமார் 30 லட்சம் மக்கள் தனியார் போலி நிதி நிறுவனங்களால் ஏமாந்து வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். அவர்களின் பணத்தை மீட்டுத் தரவும் இத்துறைக்கு தனி சட்டம் மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் கண்காணிப்பு ஆணையம் அமைக்கவும் உறுதியளிக்கும் கட்சிக்கு எங்களது பல லட்சம் வாக்குகள் சேரும். 50 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட எங்களது அமைப்பு வரவிருக்கும் தேர்தலில் எந்த அரசியல் கட்சிக்கு ஆதரவு அளிப்பது என்பது குறித்த முக்கிய முடிவை எடுக்கும் தருவாயில் உள்ளது. தங்களது கோரிக்கைகளை ஒருமுகப்படுத்தவும் தேர்தல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வரும் ஜனவரி 25ஆம் தேதி அன்று புதுச்சேரியில் பிரம்மாண்டமான ஆலோசனை கூட்டம் மற்றும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் மாநிலம் முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான நிர்வாகிகள் பங்கேற்று 2026 தேர்தலுக்கான முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளனர். இவ்வாறு அவர் கூறினார். 5வது நாளாக பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுவை பள்ளி கல்வித்துறையில் 292 கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பாலசேவிக்க ஆசிரியர்கள் கடந்த 4 முதல் 6 ஆண்டுகளாக ஒப்பந்த ஆசிரியர்களாக தொடர்ந்து பணிபுரிந்து வருகிறார்கள். இதனால் வரை பணி நிரந்தரம் ஆணை கிடைக்கப்பெறாததால் 21/1/2026 புதன்கிழமை முதல் காத்திருப்பு போராட்டத்தை கல்வித்துறை வளாகத்தில் அனைத்து கௌரவ ஆசிரியர்களும் தொடங்கியுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக இன்றும் கொட்டும் மழையும் பொருள்படுத்தாமல் காத்திருப்பு போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டனர். கடந்த 2 நாட்களாக பெய்யும் தொடர் மழையும் பொருள்படுத்தாமல் ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தர கோரிக்கையை வலியுறுத்தி கருப்பு உடை அணிந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு ஆதரவாக பொதுமக்கள் மனித உரிமை கழகத்தின் நிறுவனர் டாக்டர் சுமன் மற்றும் அதன் அமைப்பாளர்கள் ஒப்பந்த ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு வருகை தந்து அவர்களை வாழ்த்தி பேசினார். மேலும் சாது மிரண்டா என்ற சமூக வலைதளத்தின் நிறுவனர் திரு ராஜ் கென்னடி அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். என் இந்தியா என் வாக்கு என்ற தேசிய கருப்பொருளை மையமாக வைத்து புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் நடைபெற்ற 16வது தேசிய வாக்காளர் தின விழாவில் மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். என் இந்தியா என் வாக்கு 2026 என்னும் தேசிய கருப்பொருளை மையமாக வைத்து புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் 16வது தேசிய வாக்காளர் தின விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான பல்வேறு கல்லூரிகளை சார்ந்த நாட்டு நலப்பணித்திட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட வாக்காளர் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி மற்றும் விழிப்புணர்வு வாகனத்தை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் 100% வாக்களிப்போம் என்ற வகையில் கையெழுத்திட்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், தேர்தல் அதிகாரி தில்லைவேல், மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு ஜனநாயக மதிப்புகளை வலுப்படுத்துவதில் துல்லியமான வாக்காளர் பட்டியலின் அவசியத்தையும் குறித்து விளக்கினார்கள். தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் சிறப்பாக பணிபுரிந்த வாக்காளர் பதிவு அதிகாரிகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வாக்காளர் பதிவு அதிகாரிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். சின்மயா மிஷன் 1951ஆம் வருடம் பூஜ்ய சுவாமி சின்மயானந்தரால் துவக்கப்பட்டு இன்று உலகம் முழுவதும் 300க்கும் மேற்பட்ட கிளைகளாக பரவி செயல்பட்டு வருகிறது. மற்றும் வேதாந்தா வகுப்புகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடையும் வகையில் பல நற்பணிகளை வெகு சிறப்பாய் செயல்படுத்தி வருகிறது. சின்மயா மிஷன் புதுச்சேரி ஒவ்வொரு வருடமும் சமஷ்டி மகா காயத்ரி ஹோமம் நடத்தி வருவது பக்தர்கள் நன்கு அறிந்ததே. இந்த வருடமும் 17வது முறையாக 25 ஜனவரி 2026 அன்று சமஷ்டி மகா காயத்ரி மற்றும் அனுமன் ஹோமம் 108 கிருஷ்ணாநகர் மெயின் ரோட் 17வது குறுக்கு தெருவில் அமைந்துள்ள சின்மயா சூரியன் திருக்கோவில் வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு பக்தர்கள் பெரிதும் பயன்படும் வகையில் சிறப்பாய் நடைபெற்றது. மேலும் சின்மயா இயக்கத்தின் 75வது வருடத்தை முன்னிட்டு சின்மய அமிர்த மகோத்சவம் உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரியிலும் அந்த மகோத்சவத்தை கொண்டாடும் விதமாக இந்த வருடம் ஹனுமான் சாலீஸ்வர ஹோமம் சேர்க்கப்படுகிறது. கதிரவனை காணக்கூடிய கடவுள், மேலும் ஆரோக்கியத்திற்கும் ஆயுளிற்கும் அதிபதியான சூரிய பகவான் மற்றும் வாயு புத்திரன் மற்றும் சூரிய பகவானின் சீடரான ஸ்ரீ அனுமனை ரத சப்தமி தினத்தன்று வெகு விமர்சையாக வழிபடும் வகையில் தனி மனித மேன்மைக்காக மட்டுமின்றி உலக நன்மைக்கென உயர்ந்த நோக்கத்துடன் நடத்தப்பட்டது. இந்த மகா ஹோமத்திற்கான பூர்வாங்க பூஜை காலை 5:30 மணியளவில் துவங்கப்பட்டது. புரோகிதர்களின் வழிகாட்டுதலோடு 16 ஹோம குண்டங்களில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை அவரவர் நலனுக்காக அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 45 நிமிட நேர யாகத்தில் 108 முறை ஆகாதியிட்டு கலந்து கொண்டனர். இப்படி நாள் முழுக்க நடைபெறும் நிகழ்ச்சியில் சுமார் 3 லட்சத்திற்கும் மேலாக ஜபிக்கப்படும் காயத்ரி மந்திரங்கள் மற்றும் 15க்கும் மேலாக ஹனுமான் சாலிசா ஜபமும் ஜபிக்கப்பட்டதில் தகக்கும் சூரியனை குளிர்வித்தது என்பதில் ஐயமில்லை. இது தவிர நாள் முழுவதும் பிரசாதம் மற்றும் அன்னதானமும் விநியோகிக்கப்பட்டது. சுமார் 7 மணியளவில் சம்பூர்ண பூர்ணாகுதி நடைபெற்றது. ராஜா, சாஸ்திரிகள் மற்றும் வேத பாடசாலை குழந்தைகள் வந்து சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சின்மயா மிஷன் புதுச்சேரி ஆச்சாரியா சுவாமினி பிரதர்ஷனாந்தா அவர்களின் வழிகாட்டுதலோடு இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரான திரு முரளிதரன், சின்மயா மிஷன் புதுச்சேரியின் தலைவர் மற்றும் ராம் சில்க்ஸ் உரிமையாளரான நடராஜன் மற்றும் சின்மயா மிஷன் உறுப்பினர்கள் செய்திருந்தார்கள். யுவராஜ் மற்றும் பிரம்மசாரிணி சரண்யா சைதன்யா அவர்கள் வருகை தந்து சிறப்பித்தனர். புதுச்சேரி முருங்கம்பாக்கம் கடலூர் சாலையில் புதிதாக துவக்கப்பட்ட ஆரம் மாலை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். புதுச்சேரி முருங்கம்பாக்கம் கடலூர் சாலையில் புதியதாக துவக்கப்பட்ட ஆரம் மால் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ஆரம் மாலை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார்.
இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், முன்னாள் சபாநாயகர் சபாபதி ஆகியோர் கலந்து கொண்டு எவர் சேஃப் அகாடமி மற்றும் RM குரூப் ஆஃப் கம்பெனி நிர்வாக இயக்குனர் முருகேசுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். புதிதாக திறக்கப்பட்ட இந்த RM மாலை வீட்டிற்கு தேவையான சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பொருட்கள் ஒரே இடத்தில் கிடைக்கிறது. அதன்படி வீட்டு உபயோகப் பொருட்கள், மளிகை பொருட்கள், காய்கறிகள், பழவகைகள், விளையாட்டுப் பொருட்கள், கிச்சன் ஆக்சரிஸ், ஸ்டேஷனரிஸ், பித்தளை, அலுமினியம் மற்றும் எவர் சில்வர் பாத்திரங்கள் உட்பட பல்வேறு பொருட்கள் விற்பனையாக ஒரே இடத்தில் அமைந்துள்ளது. திறப்பு விழாவை முன்னிட்டு பல்வேறு சலுகைகளுடன் கூடிய விற்பனை நடைபெறுவதால் வாடிக்கையாளர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அதன் நிர்வாக இயக்குனர் முருகேஷ் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் உள்ள கருணாநிதி வீதி மிகவும் சேதமடைந்தும் உள்ளது என்று அப்பகுதி மக்கள் மேற்கண்ட கருணாநிதி வீதியை புதிதாக சிமெண்ட் சாலையாக அமைத்துக் கொடுக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி MLA-விடம் மக்கள் கோரிக்கை வைத்தனர். மக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி MLA அவர்களின் தொடர் முயற்சியின் காரணமாக 2025-2026 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் 19,82,000 செலவில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் புதுச்சேரி நகராட்சி மூலம் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா இன்று காலை 9 மணி அளவில் மேற்கண்ட கருணாநிதி வீதியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி MLA அவர்களின் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜன், நகராட்சி செயற் பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் குப்புசாமி, ஒப்பந்ததாரர் கிருஷ்ணசாமி மற்றும் அப்பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பெரியோர்களும் உருளையன்பேட்டை தொகுதி நமது மக்கள் கழக பிரமுகர்களும் மேலும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகளும் பிரமுகர்களும் மகளிர்களும் இளைஞர்களும் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் சில்வர் சாட் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.